Good morning, church. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Amen. Cast your cares onto Jesus because he cares for us. So let's just fix our eyes onto Jesus. இந்த பாடல் சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் பாக்கியவான். Hallelujah. So let's just sing the song. Hallelujah. நீங்க தான் பா எங்க நம்பிக்கை, நீங்க தான் பா எல்லாம். Thank you, Lord. Oh, we worship you. We send our hearts to you, Lord. Thank you, Father. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். Hallelujah. நீங்கதான்ப்பா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். Yes Lord, you alone. கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவிலே. என் வேர்கள் தண்ணீருக்குள், நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை இயேசுவிலே. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். Yes Lord. கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். நீ கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன். இலையுதிரா மரம் போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வேன். நீ கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன். இலையுதிரா மரம் போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வேன். வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதா. வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். Yes Lord, you're all powerful Lord. கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் ஒருவரும் இருப்பதில்லை. என் வழியை வாய்க்க செய்திடுவே, புத்திமானாய் நடந்து கொள்வே. உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் என்னை ஒருவரும் எதிர்ப்பதில்லை. என் வழியை வாய்க்க செய்திடுவே, புத்திமானாய் நடந்து கொள்வே. வாய் விட்டு பிரிவதில்லை, அதை தியானிக்க மறப்பதில்லை. வாய் விட்டு பிரிவதில்லை, அதை தியானிக்க மறப்பதில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். Yes Lord. கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான்.
கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான் பாக்கியவான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தரில் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நீங்க தாப்பா எங்க நம்பிக்கை, எங்க தீபமே. கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் Sing it one more time. கர்த்தரே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் Hallelujah. Oh yes Lord. கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே உன்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் எங்கள் வெளிச்சமே. Yes Lord. கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் Hallelujah. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் Hallelujah. 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 Yes Lord. Thank you. Thank you. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது ஜீவனுடையது. வார்த்தை வேற எதுவுமே இல்லை, வார்த்தை தான் இயேசு. இயேசு தான் வார்த்தை. இந்த காலை வேளையில நாம் ஆராதிக்கும் போது நம்முடைய கண்களை இயேசுவின் மேலே பதிய வைப்போம். Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you Father. Forever, for He is good, He is above all things. His love endures forever. Sing praise, sing praise, with a mighty hands and an outstretched arms. His love endures forever, for the life that's been reborn. His love endures forever. Sing praise, sing praise, sing praise, sing praise. Forever God is faithful, forever God is strong, forever God is with us. Forever, forever God is faithful, forever God is strong, forever God is with us, forever, forever. To the setting sun, His love endures forever. The grace of God we will carry on. His love endures forever. Sing praise, sing praise,
எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தரிடம் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தரிடம் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே என்னை விசாலத்தில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தரும். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தரும். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தரும். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தரும். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. என் தேவைகள் சந்திப்பீரே. எல்லாரும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன், எல்லாரும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. என் தேவைகளை சந்திப்பவரே, எல் ஷடாய், எங்களை போஷிப்பவரே. ஹல்லேலூயா. எங்களை திருப்தியாக்குபவரே, எங்களுடைய தேவைகளை சந்திப்பவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம்பா, உம்மை ஆராதிக்கிறோம்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே.
யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. Hallelujah. Thank you, Lord. Thank you. We worship you, Lord. 2 கொரிந்தியர் 12:9 இப்படி சொல்லுது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். ஆமென். 10வது வசனம் போட்டிருக்குது, நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். Hallelujah. Thank you, Lord. இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்குது, when I am weak then I am strong. When I look at my body, it tells me I am weak, I am sick, there's no hope. But there's another realm, there's another reality. It says Christ in me, the hope of glory. Hallelujah. Hallelujah. That realm and the reality சொல்லுது, I am already healed, I am strong, I am perfect, there is hope. Hallelujah. Christ in us, the hope of glory. We worship you, God. We want to surrender our hearts to you, Lord. Hallelujah. You alone, Lord. Hallelujah. I am the God that healeth thee. I am the Lord, your healer. I've sent my word and heal your disease. I am the Lord, your healer. I am the God that healeth thee. I am the Lord, your healer. I've sent my word and heal your disease. I am the Lord, your healer. You are the God, yes Lord, that healeth thee. You are the Lord, my healer. Send your word, you sent your word and healed my disease. You are the Lord, my healer. You are the God, you are the God, you heal me, Lord, that healeth thee. You are the Lord, my healer. You sent your word and healed my disease. You are the Lord, my healer. We proclaim your death, Lord. We proclaim your victory, Lord. You sent your word and healed my disease. You are the Lord, my healer. You sent your word and healed my disease. You are the Lord, my healer. My healer, my Savior, oh my Father. We worship you, Lord. We claim your healing, Lord, in our bodies, Lord.
When I am weak, then I am strong. பலவீனத்திலே உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் சொன்னீங்களா ஆண்டவரே. Send your word, Lord. Your word is so powerful, Lord. Hallelujah. Thank you, Lord. ஆசை எல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசை எல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஓ ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. எங்க ஆசையெல்லாம் நீங்க தான்ப்பா. எங்கள் ஜீவனே, எங்கள் பலனே, உம்மை ஆராதிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுடைய இருதயங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we claim your healing, Lord, because you are our healer, Lord. Lord, on the cross you said it is finished. எங்களுடைய அக்கிரமங்களை சுமந்தவரே, எங்களுடைய நோய்களை சுமந்தவரே, எங்களுடைய வேதனைகளை சுமந்தவரே, எங்கள் கண்ணீர்களை சுமந்தவரே. You are a faithful Father. So we want to lean on to your heart. Hallelujah. We worship you, Lord. Hallelujah. Hallelujah. We delight in your presence, Lord. Hallelujah. Thank you, Father. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நடத்துங்க ஆண்டவரே, எங்களுக்கு போதிங்க ஆண்டவரே. Teach us, Lord, the way. Hallelujah. You are the way. Hallelujah. Thank you, Lord. ஆண்டவரே, உம்முடைய பலன் போதும்பா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. One word, Lord. Hallelujah. Just one word. Hallelujah. We speak healing, Lord. Hallelujah. We speak freedom, Lord. We speak deliverance into people's life, Lord. Hallelujah. Hallelujah. The name above all name, Jesus. We want to fix our eyes onto you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Father. In Jesus' name we pray. Amen. Today's Bible reading is from the book of Isaiah, chapter 38, verses 9 to 20. Isaiah, chapter 38, verses 9 to 20. This is the writing of Hezekiah, king of Judah. When he had been sick and had recovered from his sickness, I said, in the prime of my life I shall go to the gates of Sheol. I am deprived of the remainder of my years. I said, I shall not see Yah, the Lord in the land of the living. I shall observe man no more among the inhabitants of the world. My lifespan is gone, taken from me like a shepherd's tent. I have cut off my life like a weaver. He cuts me off from the loom. From day until night you make an end of me. I have considered until morning like a lion, so he breaks all my bones. From day until night you make an end of me. Like a crane or a swallow, so I have charted. I mourned like a dove, my eyes fail from looking upward. O Lord, I am oppressed, undertake for me. What shall I say? He has both spoken to me, and he himself has done it. I shall walk carefully all my years in the bitterness of my soul. O Lord, by these things men live, and in all these things is the life of my spirit. So you will restore me and make me live. Indeed, it was for my own peace that I had great bitterness, but you have lovingly delivered my soul from the pit of corruption. For you have cast all my sins behind your back, for Sheol cannot thank you, death cannot praise you. Those who go down to the pit cannot hope for your truth. The living man, he shall praise you as I do this day. The Father shall make known your truth to the children. The Lord was ready to save me, therefore we will sing my songs with stringed instruments all the days of our life in the house of the Lord. Here ends today's reading. Praise be to God. இன்றைய நாளுக்கான வேத பகுதி ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம்
38ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 20 வரை. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 20 வரை. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்டு தன் வியாதி நீங்கி சொஸ்தமான போது எழுதி வைத்ததாவது: நான் என் பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தின் வாசல்களுக்குட்படுவேன் என்று என் நாட்கள் அறுப்புண்கிற போது சொன்னேன். கர்த்தரை நான் இனி உயிரோடு இருக்கிறவர்களின் தேசத்திலே தரிசிப்பதில்லை. இனி பூலோக குடிகளோடே இருந்து மனுஷரை நான் காண்பதில்லை. என் ஆயுசு மேய்ப்பனுடைய கூடாரத்தைப் போல என்னை விட்டு பெயர்ந்து போகிறது. நெய்கிறவன் பாவை அறுக்கிறது போல என் ஜீவனை அறுக்க கொடுக்கிறேன். என்னை பாவிலிருந்து அறுத்து விடுகிறார். இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர். விடியற்காலம் மட்டும் நான் எண்ணமிட்டு கொண்டிருந்தேன். அவர் சிங்கம் போல என் எலும்புகளையெல்லாம் நொறுக்குவார். இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர் என்று சொல்லி நமுட்டைப் போலும் தகைவிலான் குருவியைப் போலும் கூவினேன். புறாவைப் போல புலம்பினேன். என் கண்கள் உயர பார்க்கிறதினால் பூத்து போயின. கர்த்தாவே, ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்றேன். நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். என் ஆயுசின் வருஷங்களிலெல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன். ஆண்டவரே, இவைகளினால் மனுஷர் பிழைக்கிறார்கள். இவைகளெல்லாம் என் உயிர்க்கு உயிராயிருக்கிறது. என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர். இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களையெல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எறிந்துவிட்டீர். பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது. குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். ஆகையால் எங்கள் ஜீவ நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் எம்சிஎஃப் சபையின் சார்பாக மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். On behalf of the MCF, we welcome each and every one of you to this morning service. இந்த காலை வேளையிலும் எல்லோருடைய இருதயத்தையும் எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வியை இன்றைக்கு ஒரு செய்தியாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறோம். This morning I'm going to share something which is in the heart of everyone, a question which is in the heart of everyone. கொரோனா என்கிற இந்த COVID-19 என்கிற இந்த வியாதி உலகம் பூரா முழுவதையும் ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது. This COVID virus is controlling the entire world. எல்லோரும் பயந்து போய் வீடுகளுக்குள்ளே அடைந்து கிடக்கிறோம். And we are all shut up in our houses. முதலிலே வந்தபோது அதை சாதாரணமாக நினைத்து தான் எல்லோரையும் ஆரம்பித்தோம். Initially when it came, we thought it was something simple. இரண்டாவது அலை என்று வந்தவுடன் தான் அதனுடைய சீரியஸ்னஸ் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்தது. Only after the second wave people started realizing the seriousness of it. இன்னும் மூன்றாவது அலை வரப்போகிறது, புது மியூட்டேட் ஆகி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லும்போது ஒரு பெரிய குழப்ப நிலையே தேசமெங்கும் உலகமெங்கும் நிலவுகிறது. All over the world there is a confusion when we see how this virus is mutating and people start talking about the third wave and the fourth wave. உலகத்தை கலக்கி கொண்டிருக்கக்கூடிய அதே வேளை விசுவாசிகளையும் அது கலக்கி கொண்டிருக்கிறது, ஊழியக்காரர்களையும் அது கலக்கி கொண்டிருக்கிறது. While it brings the entire world into confusion, it also puts the believing community into a sort of confused state. விசுவாசிகளுடைய இருதயத்திலே ஒரு கேள்வி அரித்துக் கொண்டே இருக்கிறது. And there is something which is nagging in the hearts of every believer. முதல் அலை வந்தபோது அநேக ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள், இது நம்மை ஒன்றும் செய்யாது. When the first wave came, many ministers of God said that it will not affect us. சொன்னவர்களிலே அநேகர் அதனால் பாதிக்கப்பட்டார்கள். And many who said so were affected by it. அதை ஈஸியாக நாம் கடந்து போய்விட்டோம். But we went through it. இரண்டாவது அலை வந்தபோது தான் அதனுடைய சீரியஸ்னஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரிய வந்தது. Only during the second wave we started understanding the seriousness of this virus. இங்கொன்று அங்கொன்றாக அந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டிருந்த நிலைமை மாறி நம்முடைய வீட்டுக்குள்ளேயே நம்மை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அது கடந்து வந்து விட்டது. The virus which was affecting people here and there started affecting our own family members. அது உங்கள் அனைவருக்கும் அது ஒரு அனுபவமாக கூட இருக்கும் என்று நான் நம்புகிறேன். Maybe it was your experience too. அப்பொழுது தான் எல்லோருக்கும் ஒரு கேள்வி வருகிறது, உலகத்துக்கு நேரிடுவதே எனக்கும் நேரிட வேண்டுமா?
then we have a question arising in us. Should the same thing that happens to the world, should it also happen to me? நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லவா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை உலகத்துக்கு எகிப்துக்கு வர பண்ணின எந்த ஒரு வியாதியும் நான் உனக்கு வர பண்ணேன். Aren't we not the children of God? Hasn't the Lord said that I will not let anything which happened in Egypt? அவருடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளே ஆரோக்கியம் உண்டு. There is health under his wings. நாம் அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறபடியால் உலகத்துக்கு நேரிடக்கூடிய சோதனை எதுவும் நமக்கு நேரிடாது என்று நம்மை தைரியப்படுத்திக் கொண்டு வாழ்ந்து வந்தோம். We used to encourage ourselves that saying that nothing that happens to the world will happens to us, and we were living like that. நமக்கு அந்த வியாதி வந்தவுடனே நமக்கு ஒரு குழப்பம் வருகிறது. But when that sickness affects us, we get into confusion. அநேக ஊழியர்கள் COVID-19 பாதிக்கப்பட்டு மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார்கள். Many servants of God have been affected by this COVID and have also died. அப்பொழுது நம்முடைய விசுவாசத்தின் அஸ்திவாரம் அசைய ஆரம்பிக்கிறது. At such situations, the foundation of our faith starts shaking. அநேகருடைய இருதயத்தில் அந்த கேள்வி இருந்தாலும் நம்மெல்லாம் கிறிஸ்தவங்க, நம்மள விசுவாசிகள் என்று சொல்லி வெளியே காட்டாமல் இருக்கலாம். Though it puzzles all of us, just being believers, we might not be showing it outside. ஆனால் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே எல்லோருக்கும் அந்த கேள்வி இருக்கத்தான் செய்கிறது. But in the depth of our hearts, everyone has that question. ஊழியர்கள் வியாதிப்படுவது தேவனுடைய சித்தமா என்ற கேள்வி எல்லாருடைய இருதயத்திலும் எழும்பி வருகிறது. Is it the will of God for a servant of God to be sick? That's a question which is found in a lot of believers. இதையொத்த வசனங்களை நம் வேதத்திலே அநேக இடங்களிலே பார்க்கலாம். We see similar verses in different parts of the Bible. யோவான் 11:37 வசனத்திலே லாசரு மரித்த வீட்டிலே இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் என்று சொல்லி நாம் 35வது வசனத்திலே வாசிக்கிறோம். In John chapter 11 verse 35 we read that Jesus wept. அந்த சூழ்நிலையின் தாக்கம் காரணமாக இயேசு கிறிஸ்து மன உருக்கத்தினாலே லாசரு மேலும் மரியாள் மேலும் மார்த்தாள் மேலும் வைத்திருந்த அன்பின் நிமித்தமாக அவர்கள் அழுதவுடன் அவரும் கண்ணீர் விட்டார். Here we see that Jesus had love for Mary, Martha and Lazarus, and when he saw them weeping, he also wept. That's what the word of God says. அப்பொழுது அங்கு கூடியிருந்த யூத ஜனங்களிலே சிலர் சொல்கிறார்கள், அவர்களை அந்த வியாதி வரவிடாமல் பண்ணியிருக்கலாமே. And some of the Jews, they say that he could have stopped him from getting sick. அந்த வசனத்தை வாசிப்போமா? Shall we read that scripture? நீங்க இங்கிலீஷ்ல வாசிங்க, நான் அடுத்து தமிழ்ல வாசிக்கிறேன். It's found in verse 37. It says, and some of them said, could not this man who opened the eyes of the blind also have kept this man from dying? அதாவது 11வது அதிகாரம் 37வது வசனம். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அதாவது இந்த கஷ்டம் வரவிடாம இயேசு தடுத்திருக்கலாமே என்று கேட்டார்கள். They asked, Jesus could have kept them from getting into this situation. இன்றைக்கும் விசுவாசத்துக்குள்ளே வருவதற்கு தடைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அவிசுவாசிகளாகிய மக்கள் நம்மை பார்த்து கேட்கிறார்கள், அவர் தெய்வமானால் சிலுவையிலே ஏன் அடிக்கப்பட வேண்டும்? Even the unbelievers who look at us, they ask this question, if he was God, then why was he crucified on the cross? அதே போல இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் போது சிலர் கேட்டார்கள், நீ தேவனுடைய குமாரனானால் கீழே இறங்கி வா என்றார்கள். And in those days also, when people saw him on the cross, they said, if you are really the Son of God, why don't you come down? பிசாசு கூட ஆண்டவரை பார்த்து கேட்டான். அவர் சோதிக்கப்பட்ட போது, நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகளை அப்பமாக மாற்றும் என்று சொன்னான். While Jesus was being tempted, Satan asked, if you are the Son of God, why don't you make these stones into bread? பிசாசு கேட்கிறதுனாலேயோ, ரோம சேவர்கள் கேட்டதுனாலேயோ, யூத ஜனங்கள் கேட்டதுனாலேயோ கர்த்தர் வேலை செய்ய மாட்டார். God does not work because Satan speaks or the Jews speak or the soldiers speak. அவர் எல்லா காரியங்களையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. The Bible says that he has made all things beautiful and perfect in its time. அதே நேரத்தில் செய்கிறார். He says it, he does it at the same time. நேர்த்தியாக செய்கிறார். He also does it perfectly. அவர் மாதிரி பெர்ஃபெக்ட்டா யாரும் பண்ண முடியாது. No one can be perfect as him. அதே போல
இயேசு கிறிஸ்து செய்கிறது போல சரியான நேரத்திலும் யாரும் செய்ய முடியாது. Similarly, just like Jesus, no one can do at the appropriate time. அவர் செய்ய நினைத்த நேரத்திற்கு முன்பாகவும் வரமாட்டார், பின்பாகவும் வரமாட்டார். He will not come earlier or later சரியான than the time appointed. சரியான நேரத்திலே தான் அவர் அதை செய்வார். He will do everything at the appointed time. ஆனால் இப்படி கேட்கிற மக்களிலே சிலர் பரிதவித்து கேட்கிறார்கள், சிலர் பரியாசத்தோடு கேட்கிறார்கள். People who ask such questions, some ask question out of compassion and some out of mockery. இந்த யோவான் 11:37 கூட யூதர்கள் கேட்குறாங்க, குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாக விடாமல் பண்ணியிருக்கலாமே என்று வருத்தத்திலே சிலர் கேட்டிருப்பார்கள், சிலர் கொஞ்சம் நக்கலாகவும் கேட்டிருப்பாங்க. In this verse 37, the people who asked, could not this man who opened the eyes of the blind also have kept this man from dying? Some of them would have asked with compassion and some with mockery. ஆனால் வியாதியை குறித்து, வியாதி நம்மை தாக்குவதை குறித்து, வியாதியினாலே நாம் பாதிக்கப்படுவதை குறித்து நம்முடைய இருதயத்திலே எழும்பியிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட வேதத்திலிருந்து சில பதில்களை நாங்கள் உங்களுக்கு கூற விரும்புகிறோம். You will see some examples from the Bible. With the help of the Holy Spirit, we will try to answer this question of why sickness happens to believers. இதை வேதத்தில் சொல்லலை, நான் வியாதிகளுக்கான காரணங்களை 7 காரணங்களாக நான் பிரித்து வைத்திருக்கிறேன். Something that I'm going to share now is not written in the Bible, but I have written down about 7 reasons why sicknesses happen, and I'm going to share with you. நோய் எதனால் வருகிறது? Why does sickness happen? முதலாவதாக நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக வியாதி வருகிறது. Firstly, it could be because of our sins. சிகரெட் குடிக்கிறோம், அதனால நுரையீரல் கெட்டு போகுது. Some people smoke and because of that the lungs get affected. குடிக்கிறதுனால ஈரல் கெட்டு போயிடுது. And because of drinking the liver gets affected. தவறான பாலியல் பழக்கவழக்கங்கள் நிமித்தமாக எய்ட்ஸ் போன்ற வியாதிகள் வருகிறது. Because of adulterous relationships, we get diseases like AIDS. இது பாவத்தினாலே வரக்கூடிய வியாதிகள். These are a result of sin. இரண்டாவதாக தேவனுடைய கோபத்தின் நிமித்தமாக சில வியாதிகள் வருகிறது. Secondly, it's because of the wrath of God. வேதத்திலே கொள்ளை நோய் ஏற்பட்டதை குறித்து வாசிக்கிறோம். In the Bible we see of plagues. சில இடங்களிலே தேவன் தனிப்பட்ட முறையில் இவனை அடித்தார், அவன் புழு புழுத்து செத்தான். ஏரோதை குறித்து சொல்லப்படுகிறது, இவனை அடித்தார், அவன் புழு புழுத்து செத்தான் என்று வந்திருக்கிறது. In some cases like God struck certain people, like God struck Herod and he died and all worms came and ate him. இது தேவனுடைய கோபத்தினாலே வந்த வியாதி. This is a sickness which came because of the wrath of God. மூன்றாவதாக பரம்பரை சாபம் நிமித்தமாக வியாதிகள் ஏற்படுகிறது. Thirdly, sicknesses could be caused due to generational curse. கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் பிள்ளைகள் பிறந்து அல்பாயுசில் 20-25 வயசுலலாம் இறந்துருவாங்க. In some villages we see that children are born and they die very early. சின்ன பிள்ளைங்க அப்பாவை பார்க்காமலே வாழ்ந்து அதுக்கப்புறம் அவங்களும் அதே மாதிரி இறந்து போகிறத நம்ம பார்க்குறோம். We see children being born and they without seeing their dad they die. சில வீடுகளில் பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் அடுத்தடுத்து ஒரே விதமான குறைபாடுகளோடு கூட பிறப்பாங்க. In some houses all the children are born with same kind of deficiencies. இதெல்லாம் அவர்களுடைய முன்னோர்கள் காலத்தில் வழங்கப்பட்ட சாபங்கள் இதனால் நிமித்தமாக இருக்கலாம். These could be because of the sins of our ancestors. அது தவிர்த்து சர்க்கரை வியாதி, ஆஸ்துமா, கேன்சர் போன்ற வியாதிகள் நிமித்தமாக நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா டாக்டர்ஸ் முதல்ல ஒரு கேள்வி கேட்பாங்க, உங்கள் பரம்பரையில் இதுக்கு முன்னால் யாருக்காவது இந்த வியாதி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. And then if we go to the hospital to visit the doctor for our sugar or blood pressure or cancer, the doctors would ask us if anyone in our family had this problem earlier. பரம்பரையாக வியாதிகள் வருகிறது என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. Through this we understand that some sicknesses are generational. சில வியாதிகள், நான்காவதாக நம்முடைய குணாதிசயங்கள் சுபாவங்கள் நிமித்தமாக சில வியாதிகள் வருகிறது. Fourthly, we get some kind of sicknesses because of our attitudes, wrong attitudes and temperaments. Not only wrong attitude, but நம்ம கவலைப்படுறதுனால வர வயிற்று வலி, கோவப்படுறதுனால சில சமயங்களில் தலைவலி வரும்,
ஆங்ஸைட்டி. Yeah, sometimes because of anxiety and anger we get stomach pain and headache. அது வந்து நம்முடைய சுபாவத்தின் நிமித்தமாக நம்முடைய குணநிலை மாறுகிறதுனால வரக்கூடிய வியாதி. No, those are because of our change in temperament and in character. அதிகமாக கோவப்பட்டோம்னா பிளட் வந்து ரொம்ப சூடாயிரும். சூடான உடனே ஹார்ட் வந்து ரொம்ப வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த வேலை அதிகமான செய்கிறதுனால ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய நிலைமை இருக்குது, பிளட் ப்ரெஷர் வரக்கூடிய நிலைமை இருக்குது. When we get angry, our heart starts pumping and we could get heart disease or blood pressure and so on. இது குணங்கள் நிமித்தமாக வரக்கூடிய வியாதி. These are because of our wrong attitudes. ஐந்தாவதாக காலநிலை மாற்றத்தின் நிமித்தமாக சில வியாதிகள் வரும். Fifthly, it could be because of change in climate. மழையில் நனைஞ்சிட்டா காய்ச்சல் வரும் பார்த்தீங்களா, அது போல். We get wet in the rain and then we get fever. சளி காய்ச்சல் இந்த மாதிரி Cold சமாச்சாரங்கள். and fever, things like that. ஆறாவதாக சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய சீர்கேடுகளினாலே வரக்கூடிய வியாதி. Next, it is because of the environment issues. தூசி அதிகமாக இருக்கிற இடத்துல வந்தோன்னா ஆஸ்துமா வரும். When we live in a dusty place, we get asthma. புகை, அழுக்கு, கெட்டு போன பொருள், Smoke, dirt and decayed food. இதனால் வந்து மூச்சு சம்பந்தப்பட்ட வியாதிகள், தோல் வியாதிகள், கேன்சர் போன்றவையெல்லாம் வரக்கூடும். We could get asthma or skin disease or cancer. கடைசியாக பிசாசு கொண்டு வரக்கூடிய வியாதிகள். Lastly, sickness is brought by the devil. நான் இதுவரைக்கும் சொன்ன 6 காரியங்களும் அநேகமாக நம்ம எல்லாரும் கடந்து வந்திருப்போம். The first 6 things, almost all of us would have come through it. அதில் தேவகோபத்தை விட்டுருங்க, மற்ற 5 வியாதிகளை நம்ம கடந்து வந்திருப்போம். Forget the wrath of God, but we would have crossed these 5 other areas. இந்த 7வதான இந்த பிசாசு கொண்டு வரக்கூடிய வியாதி வந்து ரொம்ப அரிதான ஒரு வியாதி. This 7th one, which is caused by the devil, is a rare thing. யோபுக்கு வந்தது மாதிரி. It's something similar to what happened to Job. நாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் ஒரு பாட்டு அடிக்கடி பாடுவோம். When we get saved, when we got saved, we would have sung a song frequently. நாங்கள் பாடியிருக்கோம், நீங்களும் பாடியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். We have sung, I'm sure you have also sung that song. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் மின்னில் பொங்குதே. It says, I'm filled with joy, I'm filled with joy, I'm always filled with joy. தமிழ் வந்து ஸ்பெஷல் தான் இல்லையா? அந்த பாட்டில் ஒரு 3 ஸ்டான்ஸா உண்டு. There are 3 stanzas in that song. முதல் பேரா என்ன சொல்லும் அப்படின்னா, வழிதப்பி நான் திரிந்தேன், பழி அதை சுமந்தழிந்தேன், அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்று. The first stanza says, I was wandering in the wrong direction and I was, carrying a load of sin, and His love called me and, He invited me and, and all my sins are taken away from me. மூன்றாவது பேரா என்ன சொல்லுகிறது என்றால், பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார், நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன் அப்படின்னு சொல்லி மூன்றாவது பேரா வருது. And the third stanza says, those who live in sin will, die in hell, but I will be with the Lord in heaven. அதாவது முதலாவது பேரா எதை பற்றி சொல்லுகிறதுனா, நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து, முற்கால வாழ்க்கை, அதிலிருந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டதை குறித்து முதல் பேரா சொல்லுது. The first para talks about our salvation, how we were before we were saved, and then what happened when we got saved. மூன்றாவது பேரா நம்முடைய இந்த பூமியிலே நம்முடைய நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறமா பரலோகத்தில் நம்ம எப்படி இருப்போம், நம்ம போய் சேரக்கூடிய இடம் எப்படி இருக்கும்னு அதை குறித்து சொல்லுகிறது. The third stanza talks about what will happen when we die and how we are going to have our eternity. அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஸ்டான்ஸா தான் ரொம்ப முக்கியம். The middle stanza is the most important one. பூமியில் வாழக்கூடிய எல்லாரும் கஷ்டப்படுவோங்கிறத அந்த பேரா சொல்லுது. This paragraph explains clearly of all those who live in this earth will go through this. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான், ஆனால் இயேசு கைவிடார், தாமாய் வந்து ரட்சிப்பார், அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. When the enemy tests us with trials and temptation, Jesus will never let us down. He will come on His own and He will save us. And this good God is my God. அதாவது நமக்கு துன்பம் வரும், பிசாசு மூலமாக வரும், ஆனால் பிசாசு தானாக வந்து நம்மளை தொட முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய பெர்மிஷனோட தான் நம்ம வாழ்க்கையில் வர முடியும். The devil can come and tempt us, but he cannot come on his own.
only with the permission of God he can come in our lives. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. தமிழில் சோதனைன்னு ஒரே வரியில் சொல்லிடுறாங்க, ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க. டெஸ்ட், ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன். அழகாக இருக்குது இங்கிலீஷில். In the English, it's defined by 3 words: test, trials and temptation. இந்த சத்துரு வந்து ஆண்டவருடைய பெர்மிஷன் இல்லாமல் நம்மளை தொட முடியாது. This enemy cannot touch us without God's permission. யோபுடைய வாழ்க்கையில் அதான் நடந்துச்சு. That's what happened in the life of Job. ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி ஆண்டவர் அலோவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் யோபு அவனால் தொட முடிஞ்சது. Only after getting permission from the Lord he was able to touch Job. அதனால அது ரொம்ப ஒரு அரிதான வியாதி. So that's a very rare kind of sickness. இப்போ வேதத்தில் வியாதிப்பட்ட 4 பேரை குறித்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். We're going to look into 4 biblical characters. நிறைய பேர் வியாதிப்பட்டாங்க, நம்ம 4 பேரை பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். Many got sick, but we're going to see about 4 people. முதலாவதாக எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி. Firstly, Elisha, prophet Elisha. இரண்டாவதாக எசேக்கியா என்ற ஒரு ராஜா. Secondly, King Hezekiah. மூன்றாவதாக லாசரு என்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல ஒரு உற்ற தோழன். And another person, Lazarus, a good friend of Jesus. கடைசியாக நாம் ஏற்கனவே பார்த்தபடி யோபு. And lastly, Job. இந்த எலிசாவை குறித்து வாசிக்கும்போது, எலிசாவையும் எசேக்கியாவையும் நான் சேர்ந்து வாசிக்கும்போது ரெண்டுமே 2 ராஜாக்கள் புத்தகத்தில் வருது. While talking about Elisha and King Hezekiah, both of them we find in 2 Kings. ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருந்துச்சு. It was so surprising. 2 ராஜாக்கள் 13வது அதிகாரத்தில் 14-15 2 வசனங்களை வாசிப்போமா? 2 Kings chapter 13 verses 14 and 15. அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்துக்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். எலிசா அவனை பார்த்து, வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றான். அப்படியே வில்லையும் அம்புகளையும் பிடித்து கொண்டான். Verses 14 and 15, 2 Kings chapter 13. Elisha had become sick with illness of which he would die. Then Joash the king of Israel came down to him and wept over his face and said, O my father, the chariots of Israel and their horsemen. And Elisha said to him, Take a bow and some arrows. So he took himself a bow and some arrows. இதில் எலிசாவை பற்றி பார்த்தீங்கன்னா, அவன் தன்னுடைய ஆசான காட்டிலும் 2 மடங்கு அபிஷேகம் பெற்றவன். If we look at the life of Elisha, he had a double portion of the anointing than his master. அநேக வேத வல்லுநர்கள் சொல்லுவாங்க, எலியா 7 அற்புதங்கள் செய்தார், எலிசா 14 அற்புதங்கள் செய்தார் என்று சொல்வார்கள். Many biblical scholars would say that Elijah did about 7 miracles, but Elisha did 14 miracles. எண்ணி பார்த்தீங்கன்னா 13 அற்புதம் தான் வரும். If you count, you will see only 13. 14வது அற்புதம் என்னன்னா, 2 ராஜாக்கள் 13வது அதிகாரத்தில் 20-21 வசனத்தை வாசித்தீங்கன்னா அந்த 14வது அற்புதம் நிகழ்ந்திருக்கும். Yeah, the 14th miracle you would see in verses 20 and 21. எலிசா மரணமடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். So it was as they were burying a man that suddenly they spied a band of raiders, and they put the man in the tomb of Elisha. And when the man was let down and touched the bones of Elisha, he revived and stood on his feet. செத்ததுக்கு அப்புறமா அவன் ஒருத்தனை உயிர்ப்பித்திருக்கிறான். Yeah, verse 20 says, he died, and even after he died, he through him, another person he came to life. இல்லை எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் என்னென்னா, சண்டை வருது அப்படின்னாலே ஜனங்கள்லாம் பயப்படுவாங்க. ஆனால் இந்த செத்து போன ஒரு மனுஷன் இருக்கானே, அவன் அந்த சண்டை வந்ததுனால தான் அவன் பிழைச்சான். When there is a fight, people would get scared, but here we see that because of the raiders, this man got மோவாபியருடைய படை வருதுங்கிறத பார்த்த உடனே அந்த டெட் பாடியை கொண்டு வந்தவங்க அப்புறமா இந்த பணத்தை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி பக்கத்தில் இருந்த கல்லறை மரத்துக்கு போட்டாங்க பணத்தை.
Yeah, when the people who went to bury this man saw the Moabite invaders, they just dropped the body on Elisha's tomb and they ran saying that they'll come and bury him later. அந்த எலிசாவுடைய எலும்புகளில் பட்ட உடனே அந்த மனுஷனுக்கு உயிர் வந்துருச்சு. As soon as this man's body touched Elisha's bones, this man got life. எப்படி எதிர்பாராத விதமாக அற்புதங்கள் நடக்குது பாத்தீங்களா? See how miracles happen in unexpected manner. அதுதான் ஆண்டவருடைய வழி. That is God's way. எல்லாமே முடிஞ்சு போயிருச்சுன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். When we think everything is over, எல்லா டாக்டர்ஸ் எல்லாம் கை விட்டுட்டாங்க, இனி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க நம்ம நினைச்சிட்டு இருப்போம். We might be thinking that doctors have given up and they have given up all hopes. ஆண்டவர் டெட் பாடியில இருந்து அற்புதத்தை செய்யக்கூடிய ஆண்டவர். Our God is a God who can do miracles even from dead bodies. என்ன ஒரு அருமையான ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம் பாத்தீங்களா? See what kind of a wonderful God whom we serve. இது எலிசா செய்த 14வது அற்புதம். This was Elisha's 14th miracle. So எலியா 7 அற்புதமும் எலிசா டோட்டலா 14 அற்புதமும் செஞ்சிருக்காங்க. So Elijah has done 7 miracles and Elisha has performed 14 miracles. அப்ப ரெட்டிப்பான அபிஷேகம் அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னு லிட்டரலா தெரியுதா? So literally we see that he had the double portion of the anointing. ஆனா எனக்குள்ள ஒரு கேள்வி என்னன்னா, எலியா மரணத்தை பாராமல் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான். But the question which I have is that Elijah, without seeing death, he was taken up into heaven. ஆனா எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியை கடந்தான். But Elisha became sick unto death. அவனுடைய வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இருந்தது. His illness illness took him to death. அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா, அவனுடைய மரணத்தை ஆண்டவர் நிர்ணயித்து விட்டார். It means God had predestined his death. அவன் பூரண வயதுள்ளவனாய் மரணத்துக்கு சமீபமாய் போய்ட்டான். He was an elderly man and he came close to his death. அந்த வயதானனால வந்த பலவீனங்கள் நிமித்தமாக அவனுக்கு வியாதி வந்தது. And because of his old age he became sick. ஆண்டவருடைய சித்தத்தின்படியே அவன் அந்த வயதான காலத்திலே வியாதிப்பட்டு மரணமடைந்தான் என்று பார்க்கிறோம். And according to God's will, he became old and he became sick and he died. அப்படியே நம்ம எசேக்கியாவுக்கு வருவோம். We'll go look at King Hezekiah. 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் முதல் வசனத்துல பார்க்கிறோம். 2 Kings chapter 20 verse 1. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். Verse 1. In those days Hezekiah was sick and near death, and Isaiah the prophet, the son of Amos, went to him and said to him, Thus says the Lord, set your house in order, for you shall die and not live. இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். We know this incident very well. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன உடனே எசேக்கியா சுவர் பக்கமாக திரும்பி அழுதான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். As soon as prophet Isaiah said these words, King Hezekiah turned himself towards the wall and wept. அவன் கண்ணீரை கண்டவுடன் கர்த்தர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் மனம் மாறிவிட்டார். When the Lord saw his prayer, his tears, the Lord repented of his இதில் என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த ஏசாயா எசேக்கியா இந்த நிகழ்ச்சியானது வேதத்திலே 2 இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. The amazing thing about the incident of Isaiah and Hezekiah is that it is mentioned at 2 places in the Bible. 2-3 பேர் வாக்கினாலே காரியம் நிலைவரப்படும் அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். The Bible says that by the words of 2 or 3 thing gets confirmed. அதில் பார்த்தீங்கன்னா ஏசாயா 38வது அதிகாரத்திலையும் இதே சாப்டர் அப்படியே ரிப்பீட் ஆகும். In Isaiah chapter 38 we see the same incident repeating. இது எதுக்காக ஆண்டவர் 2 தடவை சொல்லியிருக்காருன்னு நான் விசுவாசிக்கிறேன்னா, நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா கர்த்தரை நோக்கி நம்ம கண்ணீர் விட்டோம்னா அதை கேட்டு அவர் மனசு மாறிடுவார், நிச்சயமாக நமக்கு நன்மை செய்வார் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த 2 தடவை ஆண்டவர் எழுதியிருக்காருன்னு நான் விசுவாசிக்கிறேன். I believe that the reason why this particular incident is stated in 2 different books of the Bible is because if we really repent and pray and ask God, he will answer our prayer. ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் எல்லா காரியங்களும் தீர்க்க தரிசனங்களாகவே உரைக்கப்பட்டு வந்தது.
In the book of Isaiah, we see that all prophesies. ஆனால் இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சி மாத்திரம், எசேக்கியாவை குறித்த இந்த நிகழ்ச்சி மாத்திரம் ரெண்டாவதாக நடுவில் ஏசாயா எழுத வேண்டுங்கிற அவசியம் இல்லை. You know, but this particular incident of Hezekiah, Isaiah had no reason to write there in the middle. ஏன் எழுதியிருக்காருனா, ஆவியானவர் ஏவி உங்களையும் என்னையும் பலப்படுத்துவதற்காக இந்த வசனத்தை எழுதியிருக்கார். Just for the sake of strengthening us, the Holy Spirit of God has led Isaiah to write it again. எசேக்கியா அழுதுக்கு அப்புறமா ஆண்டவர் வந்து ஏசாயாட்ட சொல்றாரு, அவனுக்கு நான் அவனுடைய ஆயுஷ் நாட்களை நான் 15 வருஷம் கூட்டி கொடுத்தேன்னு சொல்றாரு. Yeah, after Hezekiah wept bitterly, you know, God speaks to Isaiah and says that I am increasing his life by 15 years. இன்னொரு டைரக்ஷன் கொடுக்குறார். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 7வது வசனத்தில். Again in chapter 20 verse 7, he gives another direction. பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்டபோது அவன் பிழைத்தான். Then Isaiah said, take a lump of figs. So they took and laid it on the boil and he recovered. அது தமிழ்ல பிளவைன்னு இருக்கு, ஆங்கிலத்தில் boil. Yeah, in the New King James Version it says boil, and in some translation it says inflammation, great inflammation. Inflammation. இந்த தமிழ்ல பிளவைங்கிற வார்த்தைக்கு தமிழ் அகராதியில் நான் எடுத்து பார்க்கும்போது அது வந்து கேன்சர் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்திலையும் வருகிறது. Yeah, in the Tamil language the word boil is there is another translation which says cancer. அதாவது cancer is nothing but an abnormal growth in body. கேன்சர் வந்து ஒரு வித்தியாசமான வளர்ச்சி, சரீரத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு வளர்ச்சி. அதாவது அப்நார்மல், எக்ஸ்ட்ராடினரியாக வளரக்கூடிய ஒரு காரியம். இட்ஸ் an extraordinary growth in the body. கேன்சர் உடம்புல எல்லா இடங்கள்லையும் பல இடங்களில் வரும். அது அந்த ஒரு குறிப்பிட்ட உறுப்பில் ஒரு வளர்ச்சி தான் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. Cancer can come in any part of the body, but that which happens in one particular part of the body is cancer. இங்கே தமிழில் வந்து பிளவைன்னு போடப்பட்டிருக்கு. Yeah, in Tamil it says cancer. அந்த பிளவையின் மேலே அத்திப்பழத்தை அடையை கொண்டு வந்து அவன் ஒரு பத்து போடுறான். There we see that they lay a lump of fig on the cancer. இங்கே பார்த்தீங்கன்னா எலிசாவுக்கு அவன் மரணம் அடைய போகக்கூடிய காலம் வந்து விட்டது, வயது வந்து விட்டது. அந்த காலத்தில் அவனுக்கு வியாதியின் மூலமாக அந்த மரணம் நிகழ்கிறது. In the life of Elisha, he was old and he was about to die, and he became sick. ஆனால் எசேக்கியாவை பொறுத்த மட்டும் அவன் அவ்வளவு வயது சென்றவன் அல்ல. பாதி வயதில் அவன் எடுத்து கொள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலையில் அவனுக்கு வந்த வியாதி நிமித்தமாக மரணம் வருது. But when we look at Hezekiah, he was not old, like right in the middle of his life, he became sick unto death. எலிசா மரணத்தினாலே வியாதி ஒரு வழியாக இருக்கிறது. In life of Elisha, like sickness is a way of death. எசேக்கியாவை பொறுத்த மட்டும் அந்த வியாதி வந்ததுனால மரணம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. But in the life of Hezekiah, sickness was a way in which his life was cut short. இங்கிலீஷில் நீங்கள் அதை கூட ரெண்டையும் சேர்த்து கூட சொல்லிடுங்க. அதாவது எலிசா மரணம் வரப்போகுது, அதுக்கு ஒரு வழி தான் அவனுக்கு வியாதி. எசேக்கியாவை பொறுத்த மட்டும் அவனுக்கு ஒரு வியாதி வந்துருச்சு, அதனால மரணம் வரப்போகுது. Yeah, and when we look at Elisha's life, he was old and he was about to die, and he got sick and he died. But in the life of Hezekiah, he was a middle-aged person, but like because of sickness he was about to die. மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட வருஷங்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80 இருக்கலாம்னு சொல்லி மோசே சொல்றாரு. The years appointed unto a man are 70, and because of excess strength it could be 80. சங்கீதம் 90ல சொல்றாரு. Here this we read in Psalms 90. ஆனா அதுக்கு முன்பாக நம்ம மரணத்தை நமக்கு வியாதி வரும்போது நம்ம இறந்து போயிடுவோம்னு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நமக்கு இந்த பூமியில நாட்களை நியமித்திருக்கிறார், அது வரைக்கும் நம்ம உயிரோடு இருப்போம். So we need not worry about sickness when we go through it. We will be here on earth as long as the Lord has appointed us to be here. அதனால் ஒருவேளை டாக்டர்ஸ் எல்லாம் எதிர்மறையான காரியங்களை சொல்லியிருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறது தான் நிற்கும்.
Maybe the doctors have given a negative reply, but what the Lord says will stand forever. அதனால தான் இந்த ரெண்டு காரியங்களையும் ஒரே புத்தகத்தில் வாசிக்கும்போது ஆண்டவர் இந்த ரெண்டு காரியத்திலையும் உள்ள வித்தியாசத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். So that's why when I read these two incidents in the same book, the Lord explained me of the differences. மூன்றாவதாக லாசருவை நம்ம பார்க்கும்போது அவன் வியாதிப்பட்டிருக்கிறத கர்த்தர் கேட்டவுடனே வேணும்னு தாமதித்தார்னு வேதத்தில் வாசிக்கிறோம். But when we look at the life of Lazarus, when the Lord Jesus heard that he was sick, he further delayed. அவன் மரணம் அடையணும், வியாதிப்படணும், அந்த வியாதி முத்தி அவன் சாகணும், செத்ததுக்கப்புறம் அவன் உயிரோட எழுப்பணுங்கிறது ஆண்டவருடைய சித்தமாக இருந்தது. God's will was that he should fall sick, it should become worse, he should die, and that was God's will for him. அது ஒரு தனி கேட்டகரி. That's a different category. யோபுவை பொறுத்த மட்டும் அது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. Well, while looking at Job, he was from a special category. அவன் ஒரு நீதிமானா அவன் பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு இருந்தான், கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்துகிட்டு இருந்தான். He was a righteous man living as a righteous person. இவங்க ரெண்டு பேரும் மேலே இருந்து பந்தயம் போடுறாங்க அவன் மேலே. And God and the devil, they have a bet on him. பாத்தியா என் பிள்ளை எவ்வளோ உண்மையாக இருக்கான்னு ஆண்டவர் சொல்கிறாரு. God says, see, have you seen my servant Job, how faithful he is. அவன் சும்மா வாயா உண்மை இருக்கான், நீங்கள் அவனை ஆசீர்வதிச்சிருக்கீங்க, அவனை தொட்டிங்கன்னா அவனுக்குரிய எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா அவன் போயிடுவான்றான். And the devil says, has he been faithful to you just like that? You have blessed him, and so he is faithful to you. உடனே நீ போய் அவனுடைய ஆசீர்வாதம்லாம் எடுத்துக்கோன்னு சொல்கிறாரு. அப்போ அவன் மறுதளிக்கலை. And God says, you go and take away all his blessings, and even then Job did not deny God. அவனை ஆண்டவர் பெருமையாக கலர் தூக்கிட்டு சொல்லிப்பார், இப்போ பார்த்தியா நீ சொன்னில்ல, இப்போ பாரு இப்போவும் அவன் என் பிள்ளை உண்மையாக இருக்கான்னு சொல்லியிருக்காரு. God would have just lifted his collar and said, see, did you notice my servant Job? He is still faithful to me. உடனே அவன் சொல்கிறான், அவனுக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா அவன் உங்களை விட்டுட்டு போயிடுவான்னு சொல்கிறான். Then the devil says, if he has a sickness, then he will leave you. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுடைய ஜீவனை தொடாத, அதில் உனக்கு அதிகாரம் கிடையாது, அவனுடைய சரீரத்தை நீ தொடு, அவனுக்கு என்ன வியாதி வேணாலும் கொடு, அவன் அப்போவும் உண்மையாக இருப்பான்னு சேலஞ்ச் பண்ணார். But God challenges Satan, saying that, don't touch his life, but you can touch his body, and he will remain faithful. யோபு உண்மையிலேயே கர்த்தருடைய நம்பிக்கையை காப்பாற்றினான். And Job was faithful to God, and என்ன இப்படி கஷ்டத்துக்குள்ள நான் நடக்க பண்ணிட்டீங்களே ஆண்டவரேன்னு கூட சில இடங்களில் கேள்வி கேட்டிருக்கான். There are times when he questioned God, saying that you have led me to such difficult situations. ஆனால் புறஜாதி மக்களோ அல்லது அவனுடைய சொந்த மனைவியோ சொன்னது போல கர்த்தரை சபிச்சு அவன் ஒரு காரியமும் பேசலை. But he never cursed God, listening to the words of his friends or his wife. அவனுடைய வேதனையின் நிமித்தமாக அவன் கர்த்தர்கிட்ட கேட்குறான், ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு. Because of his great agony, he asked God, why has it happened like this? ஆனால் ஆண்டவருக்கு எதிராக அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. But he never spoke a word against the Lord. கடந்த வாரத்தில் நானும் பிரதர் அன்பும் நம்முடைய பாஸ்டர் ஆனந்த் ஜெயக்குமார் அவங்கள கூட பார்க்க போனோம். Last week, Brother Anbu and I, we went to meet Pastor Anand Jaykumar. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தோம். We were praying together. அவங்க கடுமையான வலியினால் துடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. He was, he was in great pain. அந்த நேரத்தில் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. Only one word he said, pray. நான் கூட நினச்சேன், எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களாக்குன்னு நான் நினச்சேன். And I too thought that he is asking us to pray for him. ஆனால் அவங்க சொன்னாங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, உண்மையாக ஜெபம் பண்ணுங்க. But he said, pray always, and he said, pray faithfully. ஏதோ கடமைக்காகவோ கடனுக்காகவோ நம்ம ஜெபம் பண்ணுறது நம்முடைய ஒன் ஆஃப் த ஒரு காரியம், ஒரு வாழ்க்கையில் ஒரு பார்ட் அப்படின்னு அதுக்காக ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டவரோட கூட இணைந்து இசைந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. He said, don't pray just for the sake of praying, but just be one with God and talk to him and pray. உண்மையிலேயே கர்த்தரால் கர்த்தரோடு கூட நடக்கக்கூடிய ஜனங்கள் எத்தகைய சோதனை வந்தாலும் எவ்வளவு வியாதி வந்தாலும் கர்த்தரை விட்டு விலகவும் மாட்டாங்க, கர்த்தரை விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. The people who really love the Lord and are faithful to him, they will never leave the Lord, come what may. அவங்க எவ்வளோ பெரிய மனிதர்களாகவும் ஊழியக்காரங்களாகவும் இருந்தாலும் அவங்களே அவ்வளோ தூரம் உண்மையாக இருக்காங்கன்னா அவங்கள படைத்த தேவன் எவ்வளோ உண்மையுள்ளவராக இருப்பார். Even if these men who are faithful to God are so faithful to him, how much more faithful will our God be to us? அவர் நிச்சயமாகவே இந்த பிள்ளைகளை கைவிட மாட்டார். He will never let them down.
பாடுகள் வரலாம். We may go through tribulations. ஏண்டா உயிர் வாழ்கிறோங்கிற மனநிலை நமக்கு வரலாம். We may even think that why are we living? இவ்வளவு நாள் நாம் கர்த்தருக்காக ஓடியும் நமக்கு துன்பம் தான் வந்திருக்கிறது என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். We may think that I have worked so much for the Lord and I'm here going through pain. ஆனால் ஒரு காரியம் மாத்திரம் நிச்சயம், கர்த்தர் கைவிடவே மாட்டார். But one thing is for sure is the Lord will never leave us. இந்த பூமியிலேயே சாட்சியாக எடுத்து நிறுத்துவார். He will raise us and keep us as a testimony in this earth. கர்த்தருக்காக வாழ்ந்தவர்கள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று புறஜாதி மக்கள் காணும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஜீவனை கொடுப்பார். The Lord will give us life so that the Gentiles would see and glorify God. சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்கள், அவங்க திருப்பி கஷ்டத்திலிருந்து திரும்பி வந்த பிறகு ஆண்டவர் சொல்றார். 126வது சங்கீதம், அதை மட்டும் வாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். We'll read chapter 126, Psalms 126. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோടെ விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான் என்று வேதம் சொல்கிறது. Psalm 126 says, "When the Lord brought back the captivity of Zion, we were like those who dream. Then our mouth was filled with laughter, and our tongue with singing. Then they said among the nations, the Lord has done great things for them. The Lord has done great things for us, and we are glad. Bring back our captivity, O Lord, as the streams in the south. Those who sow in tears shall reap in joy. He who continually goes forth weeping, bearing seed for sowing, shall doubtless come again with rejoicing, bringing his sheaves with him." கர்த்தருடைய சமூகத்தில் நின்று சொல்கிறோம், அழுது கொண்டு போகிறான், கம்பீரத்தோட திரும்பி வருவான். We stand in the presence of God and say that he goes forth, he sows in tears, but he will return back with joy. என்ன விதத்திலே நமக்கு வியாதி வந்திருந்தாலும் பரவாயில்லை, நம்மை காப்பாற்றுகிறவர் கர்த்தர். Whatever sickness we may have, but it is the Lord who delivers us. அதனால ஊழியக்காரங்களுக்கு வியாதி வந்துருச்சே, விசுவாசிகளுக்கு வியாதி வந்துருச்சேன்னு நீங்கள் குழப்பிக்கிடாம கர்த்தரோடு கூட நடக்கக்கூடிய நடையில மாத்திரம் உண்மையாக இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். So don't be confused saying that this man of God is sick. Just stay faithful to God and he will do wonders. ஜெபிப்போம். Let us pray. கிருபையுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உங்களை துதிக்கிறோம்ப்பா. Gracious and good God, we praise you. இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you for this beautiful time. இந்த வார்த்தைகளின் மூலமாக நீங்கள் எங்களோடு கூட பேசுனீங்க. You've spoken to us through these words. இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய ஜனங்களோடு கூட நீங்கள் பேசுனீங்க ஆண்டவரே. You have spoken to your children through these words. ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாத உங்களுடைய வார்த்தை தான் செய்ய நினைத்ததை செய்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். We believe that these words would have accomplished the purpose for which it was sent. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. Your word says, "Man shall not live by bread alone, but by every word that proceeds out of the mouth of God." இந்த வேத வார்த்தைகள் அனைத்தும் நாங்கள் பிழைத்திருப்பதற்காக எழுதப்பட்டது ஆண்டவரே. All these scriptures were written that we might live. இந்த வசனங்களை வாசிக்கிறவர்களும் தியானிக்கிறவர்களும் அதன்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. The word says they are blessed who live according to your words. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். We thank you and we praise you. உங்கள் வார்த்தைகளை தியானிக்கிற அதன்படி நடக்கிற பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பரத்திலிருந்து அனுப்பி தரும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். We pray that you, Lord, would send the blessings from heaven upon all those who read your word and walk according to it. கர்த்தரை நம்புகிறவன் இவ்விதமாய் உயர்த்தப்படுவான், ஆசீர்வதிக்கப்படுவான், சாட்சியாக நிறுத்தப்படுவான் என்று நீங்கள் காட்டப் போறதுக்காக நன்றி ஆண்டவரே. We thank you that you are going to show to this world that thus shall the man be blessed who walks according to his word. எல்லா மகிமையும் துதியையும் கனத்தையும் நாங்கள் உங்கள் ஒருத்தருக்கே கொடுக்குறோம்ப்பா. We give you alone all glory, honor and praise. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. Amen. Amen.